உங்களுக்காக நான் இன்னைக்கு தரமான 2 மலையாள ஹாரர் மூவிஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ண போறேன். என்னது மலையாள ஹாரர் படமா? தமிழ் இல்லையா? கவலையை விடுங்க. நான் சொல்ல போற 2 படமே தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஆல்வுட் ரிவ்யூ. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் சொல்ல போற 2 படத்தையும் பாத்தீங்கன்னா ராகுல் சதாசிவன் இவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா ஹாரர் படங்கள் எடுக்கிறதுல ஒரு பிஸ்தாவா இருக்காரு. பூதகாலம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. அது சைக்காலஜிக்கல் ஹாரர் படம். அந்த படம் வந்து ஒரு நல்ல ஹிட் படம் அமைஞ்சு இவருக்கு. அதை தொடர்ந்து பேக் டு பேக் 2 ஹாரர் படம் எடுத்தாரு. 2 படமே தரமான பிளாக் பஸ்டர் ஹிட் படமா அமைஞ்சிச்சு அவருக்கு. அந்த 2 படத்தையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் மம்முட்டி, அர்ஜுன் அசோகன் மற்றும் சித்தார்த் பரதன் இவங்க நடிப்புல 2024 பீரியட் ஃபோக் ஹாரர் படமா வெளியே வந்த பிரம்மயுகம். படத்தோட பேசிக் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டுல தெற்கு மலபார் பகுதியில் வந்து இந்த படத்தோட கதை நடக்குது. அடிமை சந்தியிலிருந்து தப்பிக்கிற படத்தோட கதாநாயகன் தேவன் அர்ஜுன் அசோகன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுப்புற பாடகராக இருக்காரு மற்றும் அவரோட நண்பர் கோரன். இவங்க 2 பேரும் காட்டு வழியா வந்து தப்பிச்சு போறாங்க. ஒரு இரவு நேரத்தில் வந்து ஓய்வு எடுக்கிறாங்க காட்டு பகுதியில். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யக்ஷி அப்படிங்கிற மோகினி பேய் வந்து இவங்க 2 பேர்த்தையும் தன்னோட அழகால மயக்க பார்க்குது. ஆனால் தேவன் வந்து இந்த யக்ஷியோட அழகுல மயங்காம தப்பிச்சு ஓடிறாரு. ஆனால் படத்தோட கதாநாயகனோட நண்பன் வந்து கோரன் வந்து யக்ஷியோட அழகுல வந்து மயங்கி யக்ஷி கிட்ட போறாரு. அங்கேயே கொடூரமான முறையில் வந்து அவரை கொல்லுது மோகினி பேய். தேவன் தப்பிச்சு போய் ஒரு பழமையான அரண்மனையில் வந்து தஞ்சம் அடைகிறாரு. பசியில இருக்க தேவனை வந்து அந்த அரண்மனையோட சமையல்காரன் வந்து சித்தார்த் பரதன் பிடிச்சிட்டு போய் அரண்மனைக்கு சொந்தக்காரன கொடுமன் போட்டி மம்முட்டி அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. இங்கதான் மம்முட்டி வந்து ஒரு தரமான நடிப்பை வந்து வெளிப்படுத்துவாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அரண்மனை முன்னாடி ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு கையில வெத்தலையை வச்சுக்கிட்டு அதில் சுண்ணாம்பை தடவி கொஞ்சம் பார்க்க வச்சு தன்னோட வாயில வச்சுட்டு தன்னோட கரை படிஞ்ச பல்லால ஒரு சிரிப்பாரு தேவனை பார்த்து. இந்த இடத்துல கதிகலங்கி போயிடும். அந்த அளவுக்கு ஒரு தரமான நடிப்பை தான் வெளிப்படுத்திப்பார் மம்முட்டி. அப்ப தேவனை பார்த்து நீ கேட்பாரு, நீ யாருன்ட்டு. நான் ஒரு நாட்டுப்புற பாடகர் அப்படின்னு சொல்லுவாரு. எங்க ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுவாரு. தேவனும் ஒரு பாட்டு பாடுவாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் தேவனை வந்து அந்த அரண்மனையில வந்து வச்சுப்பாரு. ஆனா போக போக எதுவும் அந்த நிலைமை சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட தேவனை வந்து அந்த அரண்மனையை விட்டு வெளியே போக முயற்சி பண்றாரு. ஆனா கொடுமன் போட்டி வந்து ஒரு மாந்திரிகத்தால தேவனை தப்பிக்க முடியாத அளவுக்கு பண்றாரு. இதுக்கப்புறம் அமானுஷ்யமும் மாந்திரிகமும் கொடுமன் போட்டியோட தந்திரம் இதெல்லாம் தாண்டி வெளியே வந்தாரா தேவன். அப்புறம் பாத்தீங்கன்னா கொடுமன் போட்டியோட உண்மையான முகத்தை வந்து கண்டுபிடிச்சாரா, கொடுமன் போட்டி வந்து உண்மையிலே மனிதனா வேற ஏதோ ஒன்னா அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரா அப்படிங்கறத மீதி கதை. படத்துக்குள்ள ட்விஸ்ட் இல்ல, ட்விஸ்டுக்குள்ள தான் படமே இருக்கு. அந்த அளவுக்கு படத்தை எடுத்து வச்சிருக்காரு ராகுல் சதாசிவன். அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸுங்க. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். படத்துல வந்து எந்த விதமான ஜம்ப்ஸ்கேர்ஸ் இருக்காரு. நடிப்பாலே மிரட்டி எடுத்திருப்பாங்க. பிரம்மயுகம் இந்த படம் பாத்தீங்கன்னா சோனி லிவ்ல வந்து தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. மஸ்ட் வாட்ச் மூவி. நம்ம பார்க்க போற 2வது படம் பிரணவ் மோகன்லால் நடிப்புல 2025 ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமா வெளிவந்த டைசைர். இந்த படத்தோட ஒன்றில் என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய படத்தோட கதாநாயகன் ஒரு பணக்கார ஆர்கிடெக்டா இருக்காரு. ஒரு வேலையா வந்து தன்னோட சொந்த ஊரான கேரளாவுக்கு வராரு ரோஹன். அவர் வர அதே நேரத்தில் அவரோட முன்னாள் காதலியும் பரதநாட்டிய கலைஞருமான கனி தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கதாநாயகன் ரோஹன் துக்கம் விசாரிக்க தன்னோட முன்னாள் காதலி வீட்டுக்கு போறாரு. அங்க போய் சும்மா இருக்க மாட்டாம தன்னோட முன்னாள் காதலியோட ஞாபகார்த்தமா அவங்க யூஸ் பண்ண ஹேர் கிளிப்பை வந்து எடுத்துட்டு வந்துடுறாரு. ஒரு நாள் அவர் வீட்டுல தூங்கிட்டு இருக்கப்ப கொலுசு சத்தம் கேட்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் தலையை யாரோ கோதுற மாதிரி தெரியுது. தன்னோட பெட்ல யாரும் அவர்கிட்ட இருக்கும் மாதிரியும் ஃபீல் பண்றாரு. இன்னொரு நாள் இரவு பார்த்தீங்கன்னா அவர் கழுத்து பிடிச்சி யாரும் நெரிக்கிறாங்க. இந்த மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்களை ஃபேஸ் பண்றாரு. இதன் மூலியம் பயந்து போன படத்தோட கதாநாயகன் வந்து தன்னோட எக்ஸ் லவர் பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு மாந்திரிக பரம்பரை சேர்ந்த மதுசூதனன் போட்டி. இந்த பேர் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதற்கான விளக்கத்தை வந்து நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். மதுசூதனன் கிட்ட போய் உதவி கேட்கிறாரு. இதுல இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு. அதுக்கு வந்து அவர் வந்து கனியோட 16வது நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆத்மா சாந்தி அடையும். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைலாம் உன்னை விட்டு விலகி போகும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. கதாநாயகன் ஒரு நாள் தன்னோட எக்ஸ் லவரோட தம்பியான கிரணை வந்து தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. அங்க போய் 2 ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டோட பால்கனியில. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான உருவம் வந்து பால்கனியில இருந்து கனியோட தம்பியை வந்து கீழே தள்ளி விட்டுருது. இதன் மூலியம் படுகாயம் அடைகிறாரு கனியோட தம்பி. இதுக்கப்புறம் தான் கதாநாயகனுக்கு டவுட் வருது, இது கனியோட ஆவியா இல்ல வேற எதுவோ ஒன்னா அப்படிங்கிற டவுட் வருது இவருக்கு. இதுக்கப்புறம் படத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் மீதி கதை. இந்த படம் ஃபுல்லாவே வேற லெவல் ட்விஸ்ட் வச்சு எடுத்திருக்காங்க. அடுத்த நொடி வந்து ரொம்ப பரபரப்பா போகுது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து பங்கமா இருக்கும். நம்மளால கணிக்கவே முடியாது. இவர் படங்கள் ஃபுல்லாவே அப்படியே எடுத்துச்சிருக்காரு. படத்துல வந்து மதுசூதனன் பத்தி நம்ம பேசியிருப்போம். அவர் ஒரு மாந்திரிய குடும்பத்தை சேர்ந்தவர்னு சொல்லியிருப்பேன். வேற யாரும் இல்ல, பிரம்மயுகத்துல போட்டி மம்முட்டி அவரோட வம்சாவளி சேர்ந்தவர் தான் இவர். இந்த படத்துக்கு அந்த படத்துக்கு லிங்க் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, லிங்க் இருக்கு. இதை தொடர்ந்து வரப்போகிற அடுத்தடுத்த படங்கள் வந்தால் தான் அது என்ன லிங்க் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். டைசைரை வந்து படம் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. சொன்ன 2 படங்களும் தரமான ஹாரர் படங்கள். 2 படத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள்.
தேங்க்யூ கைஸ்.